திரு ஷானவாஸ், வெற்றி நிச்சயம், நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு திரு விஜய் பேசுகிறாரு. தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி விழாவில் தமிழில் பேசுவேன் அப்படின்னு திரு பிரசாந்த் கிஷோர் பேசுகிறார். ரொம்ப நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. 2026 தேர்தல் களம் தங்கள் வசப்படும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் களத்துக்கு வருகிறார்கள், கட்சியை தொடங்குகிறார்கள். கட்சியை தொடங்கிவிட்டு களத்திற்கு வேகமாக போக வேண்டும், அதற்கான செயல்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் ஓராண்டில் அப்படி ஒரு ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு விஜய் கட்சியிடமிருந்து எந்த வெளிப்பாடும் இல்லை. 2ஆம் ஆண்டு தொடக்கத்தினுடைய முதல் நிகழ்ச்சி என்று ஒரு கையெழுத்து இயக்கத்தை மொழிக் கொள்கையின் பெயரால் நடத்துகிறார்கள். அந்த கையெழுத்து இயக்கத்தில் இவரோடு அணி சேர்ந்த அல்லது மேடையில் தோன்றிய இன்னொரு அரசியல் கட்சியின் தலைவர் எடுத்த எடுப்பிலேயே நான் கையெழுத்து போட மாட்டேன்னு மறுத்துட்டார். எந்த ஒரு வியூக வகுப்பாளரையும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை போல மேடையில் கூட்டி வந்து காட்டியதில்லை. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வேலை பார்க்க சொல்லுவாங்க, வேலை பார்த்து முடிஞ்சிட்டு காசு வாங்கிட்டு போய்ப்பான்னு சொல்லிடுவாங்க. அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் இதே பிகேயும் அப்படி தான் திமுக நடத்தியது. ஒரு கூட்டணி கட்சி தலைவரை அழைச்சிட்டு வர்ற மாதிரி அழைச்சிட்டு வந்து மேடையில் காட்டலை. இன்றைக்கி அவர் காட்டினா என்னன்னா இவருடைய மூமெண்ட்டுக்கு அவர் ஒத்து வந்திருக்கணும். அப்போ தான் அந்த மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் உங்களுடைய 2ஆம் ஆண்டு தொடக்கத்தினுடைய முதல் நிகழ்விலே அவர் முரண்பட்டு நிற்கிறார். இப்போ மக்கள்கிட்ட இது என்ன மாதிரியான மெசேஜை கொடுக்கும்? அப்போது ஒரு போதிய பயிற்சி இல்லாமல், அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் விஜயினுடைய அரசியல் அணுகுமுறைகள் அமைந்திருக்கின்றன என்பதற்கு இன்றைக்கு நடந்த மேடையே சாட்சியாக இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி மேலே தானே நம்பிக்கை இருக்குது, விஜய் மேலே தானே நம்பிக்கை இருக்குது. தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க ஓரளவுக்கு உதவி செய்வார்கள், அதை கடந்த அவங்களுடைய பங்களிப்பு பெருசாக இருக்க முடியாதுன்றது விஜய்க்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா அவர் இப்படி பண்ண மாட்டார்ல. ஒரு கூட்டணி கட்சி தலைவரை அழைச்சிட்டு வர்ற மாதிரி ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரை மேடைக்கு அழைச்சிட்டு வர மாட்டாங்கல்ல. எந்த கட்சி அந்த பிழையை செய்யலையே. தமிழ்நாட்டில் பிகே எப்படி நடத்தப்பட்டார்? அவரும் இங்கே உள்ள கட்சிகளுக்கு வேலை பார்த்தவர் தானே. இப்படி எந்த கட்சியாவது அவரை வந்து இப்படி கைகோர்த்து அழைத்து வந்து மக்கள்கிட்ட காட்டினாங்களா? ஒரு கூட்டணி கட்சி பார்ட்னர் மாதிரி காட்டினாங்களா? தேர்தல் வியூக வகுப்பாளருக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் காட்டிய விதம், நாம் வந்து முரண்பாடு கொண்ட அகில இந்திய கட்சிகளை கூட மாநிலம் தொடர்பான விஷயங்களில் நம்ம கருத்துக்கு வர வச்சு மேடை ஏற்றுறோம். காங்கிரஸ் வந்து இந்தி திணிப்பு செய்த கட்சி இன்னைக்கு இந்தி திணிப்பை எதிர்த்து நம்ம கூட களத்தில் நிற்குது. நீட்டு விஷயத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே மாற்று கருத்து இருந்தது. இப்போ ராகுல் காந்தி வரைக்கும் நீட்டு விலக்கு ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கருத்துக்கு வந்துட்டார். ஆனால் உங்களுடைய 2ஆம் ஆண்டின் முதல் நிகழ்ச்சியிலேயே நீங்கள் காட்டுற ஆள் முரண்பட்டு நிற்கிறார். கையெழுத்து போட மாட்டேன்னு அப்பட்டம் மறுக்கிறார். அப்போது ஒரு முரணான அரசியலை கொண்டு வந்து நீங்கள் புகுத்தி உங்களை நீங்களே வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க. அதுக்கப்புறம் விஜயுடைய பேச்சு பொருத்தமற்ற பேச்சு, எந்த வகையிலும் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாத பேச்சு. ஏன்னா இப்போ பாஜகவும் இவங்களும் ஒன்று அப்படின்னு சமன்படுத்துவதாக இருந்தால் அதிமுகவை பாஜகவை இதற்கு முந்தைய காலத்தில் நம்ம சமன்படுத்தணும். ஏன் வேணும்னா பம்புக்கா தேவையில்லாமலா? இல்லை, பாஜக நீட்டிய இடத்தில் அதிமுக கையெழுத்து போட்டுச்சு. உதயமின் திட்டம் கையெழுத்து போட்டாங்க, உணவு பாதுகாப்பு சட்டம் கையெழுத்து போட்டாங்க, நீட்டு விலக்கு பெற முடியாதுன்னு சொல்லி சரண்டர் ஆனாங்க. ஒவ்வொன்றா பார்க்குறோம். வேளாண் சட்டம் ஆதரிச்சாங்க, காஷ்மீர் 370 பிரிவு நீக்கம் ஆதரிச்சாங்க, முத்தலாக் சட்டம் ஆதரிச்சாங்க, சிஏஏ அதனால யாருக்கு பாதிப்பு பேசு சொல்லு அப்படின்னு எடப்பாடி வந்து பாஜகவின் தூதுவராக சட்டமன்றத்தில் நின்று கேட்டார். இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னோம்? பிஜேபிக்கு இவங்க எல்லா வகையிலையும் சரணடைஞ்சிட்டாங்க, 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க அப்படின்னு மக்களே ஏமாறாதீங்கன்னு சொன்னோம். அதே அளவுக்கான ரகசிய நட்பு திமுக பாஜக இடையே இருக்குன்னு விஜய் பேச. அப்போ விஜய் என்ன சொல்லியிருக்கணும்? 4 வருஷத்துல இந்த ஆட்சி காலத்துல பாருங்க, இப்போ நான் ஒரு பட்டியல் போட்டேன்ல, அதிமுக ஆட்சி காலத்தில் பிஜேபிகிட்ட எப்படி எப்படி சரண்டர் ஆனாங்கன்னு, அது மாதிரி ஒரு சான்று சொல்லியிருக்கணும். இந்த கல்விக் கொள்கை விஷயத்தில் பாருங்க, அவங்க மறுக்கிறாங்க, இவங்க எப்படி நடிக்கிறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். முதலமைச்சர் என்ன சொல்றாரு? 2000 கோடிக்காக 2000 ஆண்டுகள் இந்த மண்ணை நான் பின்னோக்கி இழுக்க தயாரில்லைங்கிறார். சேலஞ்ச் பண்றாரு. இல்லை, நிதி கொடுக்கறது அவங்க உரிமை, கடமை, வாங்குறது இவங்க உரிமை. ஆனால் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதான் நான் சொல்றேன், மாநில அரசினுடைய எதிர்வினை எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை மாதிரி எந்த இடத்துல இருந்ததுன்னு சுட்டி காட்டணும்னா, நீங்க எந்த இடத்துல அப்படி ஒரு சண்டை போட்டாங்க? களத்தில் நிற்கிறாங்க, நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்குறாங்க, சட்ட போராட்டத்தை நடத்துகிறோம், என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் ஒன்றிய அரசை வலியுறுத்துவதற்கு கிடைக்குதோ எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்துகிறோம், கருத்துருவாக்கத்தை செய்கிறோம், பிஜேபியை எக்ஸ்போஸ் பண்ணுறோம், போராட்டங்களை நடத்துகிறோம். நேற்று கூட
எல்லா மாணவர் அமைப்புகளும் திமுக கூட்டணியில் களத்தில் நின்று போராடி இருக்கிறோம். இன்னைக்கு போராட்டம் தொடருது. எல்லா வகையிலையும் போராட்டத்தை ஒரு ஆளுங்கட்சியாக, ஆளுங்கட்சி கூட்டணியாக நின்று ஒரு எதிர்க்கட்சியை போல செயல்படுவது இந்த விஷயத்தில் திமுகவும் திமுக அணியும் தானே. தாவேக்காவுடைய போராட்டம் என்ன? நீங்க இந்த போதாமையை சொல்லித்தான் களத்துக்கு வர்றீங்க. இவங்கெல்லாம் பத்தல்ல, நான் தான் அதை விட ஸ்பிரிட்டா வருவேன், வந்திருக்கேன்னு சொல்லி வர்றீங்க. உங்களுடைய இந்த மொழி போராட்டத்துக்கான பங்கு என்ன? மோடியை நோக்கி உங்களுடைய கேள்வி என்ன? அமித்ஷாவை நோக்கி உங்களுடைய கேள்வி என்ன? ஒன்றிய கல்வி அமைச்சரை நோக்கிய உங்களுடைய எதிர்வினை என்ன? கையெழுத்து இயக்கம், அதுக்குதானே கையெழுத்து இயக்கம். கெட் அவுட்ங்கிறது இரண்டு அரசுகளுக்குமான சேர்த்து. அந்த கையெழுத்து இயக்கத்தை தான் நான் சொல்லிட்டேன். அது தொடங்கின புள்ளியில எப்படி வந்து அது எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு, பிரசாந்த் கிஷோர் எப்படி அதை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாருன்னு தொடங்கின புள்ளியிலே காட்டிட்டோம் இல்லையா? அப்போ நீங்க உங்கள்கிட்ட ஒரு வெளிப்பாடே இல்லை, ஆனா களத்தை கையில் வைத்திருக்கிற கட்சியை குறி வைக்கிறீங்க. இதுல களத்துல வராத கட்சி அதிமுக. அவங்க இத்தனைக்கும் இந்த மொழிக் கொள்கையில உடன்பாடான கட்சி, தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கையில உடன்பாடான கட்சி. ஏன் வந்து கையில் எடுக்கல? ஏன் வந்து ஒரு அரசு மட்டுமே போராட முடியுமா? ஒரு ஆளுங்கட்சி போராடினா மட்டும் போதுமா? நாமெல்லாம் செய்ய வேண்டாமான்னு நீங்க கேட்கணும்ல. ஆனா நீங்க அதையும் கேட்கல. திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தாம பாஜக எதிர்ப்பை தாவேக்காவும் கூர்மைப்படுத்தணும்னு விரும்புறீங்க. அவர்தான் கொள்கை எதிரிங்கிறாரு. அரசியல் எதிரியாத்தான் அவர் திமுகவை சொல்றாரு. ஆமா, அரசியல் எதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு திமுக ஆட்சியில் இல்லைன்னா அரசியல் எதிரிங்கிற அந்த வியூ வந்து விஜய்க்கு மாறிடும், வேற ஒரு கட்சிக்கு போயிடும். அப்போ அரசியல் எதிரி மாறக்கூடியவர்கள், கொள்கை எதிரி மாறாதுல்ல. அந்த கொள்கையை பாஜக மாற்றிக்கொள்ளாத வரை விஜயினுடைய கொள்கை எதிரி பாஜக தான். அப்போ அரசியல் எதிரியை கூட நீங்க வந்து மாற்றிக்க முடியும், கொள்கை எதிரி மாற்றிக்க முடியாது. அப்ப அரசியல் எதிரியை விட தீவிரமாக எதிர்க்க வேண்டியது யார? கொள்கை எதிரிய. அந்த கொள்கை எதிரி வீழ்த்தப்படுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு எப்போ கிடைச்சது? நாடாளுமன்ற தேர்தலில். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க சந்திச்சீங்களா? அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கே நீங்க இவ்வளவு ப்ரிப்பேர் ஆக போற, பூத் ஏஜென்ட்ஸ் போட போற, 62 வாரம் இனி என்ன மேஜிக் நடக்க போகுதுன்னு பாருங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ இந்த அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கே இவ்வளவு முனைப்பு காட்டுற நீங்க கொள்கை எதிரியை வீழ்த்துவதற்கு எவ்வளவு முனைப்பு காட்டியிருக்கணும்? நீங்க அப்ப கட்சியாவும் வந்துட்டீங்க. வந்த பிறகு பூத் ஏஜென்ட் உங்களால ஒரு மாசத்துல போட முடியும், ஒரு நாள்ல போட முடியும்னு சொல்றீங்க. அவ்வளவு வலிமை வச்சிருக்கீங்க. எல்லாம் என்ன சொல்றாங்க தாவேக்காரங்க? நாங்க ஆல்ரெடி எல்லாம் வந்துருச்சுங்க. ஏங்க எவ்வளவு காலம் நாங்க மன்றங்க, எவ்வளவு காலமா நாங்க மன்றமா செயல்பட்டு இருக்கிறோம், நாங்க ஒரு அமைப்பா செயல்பட்டு இருக்கிறோம், எங்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்ல, ஒரே நாள்ல அதை செஞ்சிரும் சொல்றீங்க. அப்ப ஒரே நாள்ல செஞ்சு கொள்கை எதிரியை எதிர்த்து 2024 நாடாளுமன்ற தேர்தலை நீங்க சந்திச்சிருக்கலாமே. இல்ல, களம் 2026ங்கிறது திமுக வெர்சஸ் இங்க உள்ள கட்சிகள் தானே. அப்போ கொள்கை எதிரிய எதிர்க்கிறதுல நாட்டம் செலுத்தினா திமுக எதிர்ப்புங்கிறத கூர்மைப்படுத்த முடியாம 24 தேர்தல் நான் சொல்றேன். அப்ப விஜய் கட்சி ஆரம்பிக்கலன்னு அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. ஆனால் 24 நாடாளுமன்ற தேர்தலின் போது தாவேக்கா என்கிற கட்சி இந்த மண்ணில் இருந்தது. உங்களுக்கு பூத் ஏஜென்ட் போடுறதுக்கு ஒரு நாள் தான் நீங்களே சொல்றீங்க. இப்பவும் நீங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கணும் தீவிரமா, நிதி தரலன்னு நீங்க எதிர்க்கணும், கொள்கை எதிரியை தான் நீங்க தீவிரமா எதிர்க்கணும்னு இப்பவும் அதுதான் இல்ல. எதிர்க்கல, இவங்க போடுறது நாடகம்னு அவர் சொல்றதுனால சொல்றோம். திமுக நாடகம் போடுது, பேசி வச்சுக்கிட்டு நடிக்குதுன்னு சொல்லும் போது அவங்க நடிக்கிறாங்க, நீங்க நடிக்காதீங்க. நீங்க தீவிரமா எதிர்ப்பு தெரிவிங்க. மோடி என்கிற பெயரை சொல்லுங்க, அமித்ஷா பெயரை சொல்லுங்க, ஒன்றிய அமைச்சரின் பெயரை சொல்லுங்க, பிஜேபின்னு சொல்லுங்க, இந்த மொழி கொள்கைக்காக நாங்க நிக்கிறோம் சொல்லுங்க. இந்தின்னே அவர் சொல்லலையே எங்கேயுமே. எதுவுமே பேர் சொல்லாம நாமளா புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு துயரம் நமக்கு வந்திருக்க கூடாது. சரி.